அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் இந்த வேலூர் சேன்பாக்கம் ராகவேந்திரா கோயில் அருகாமையில் நடந்த கொலையை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு என்ற வகையிலே இதை நான் பேசுகிறேன். இதை யாருடைய மனதும் புண்படுத்துவது என்னோட நோக்கம் அல்ல. பாபு என்ற பரந்தாமன் கொலை செய்தவர், கொலை உண்டவர் செந்தில்குமார். இந்த செந்தில்குமார் வட்டி தொழில் செய்து வந்ததாகவும், அவர் 30,000 ரூபாய் பெற்று 24,000 கொடுத்து விட்டதாகவும், 6,000 ரூபாய் பாக்கி உள்ளதாகவும், அதை திருப்பி பெறும்போது அநாகரிகமாக பேசியதனால் ஆத்திரத்தில் கொலை செய்தேன் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் குடும்பத்தில் உள்ள நபர்களை குறிவைத்து பேசியதாக இப்போது வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது வேலூர் மாநகரிலே. நான் சொல்வதெல்லாம் பொதுமக்களாகிய உங்களை, நீங்கள் செய்யும் தவறுகளை காப்பாற்ற, அந்த தவறுகள் செய்யாமல் நடக்க நமக்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. இந்த 6,000 ரூபாய் பிரச்சனையை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு காவல்நிலை ஆய்வாளரிடம் சென்றிருந்தால் அவனை அழைத்து இதை ஒரு பேசி வன்மையாக கண்டித்து நிச்சயம் அனுப்பியிருப்பார். ஆனால் இந்த முன்கோபம் என்பது ஒரு கொலையாக, ஒரு உயிரை பலி கொன்றதாக ஆக்கிவிட்டது. அதே சமயத்தில் இந்த கந்து வட்டி கும்பல் ஒழியப்பட வேண்டும். அந்த கந்து வட்டி மட்டுமல்ல, இன்றைக்கு ஆன்லைன் லோன் பெற்றுக்கொண்டு பலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த ஆன்லைனை வசிப்பதற்கு குண்டர்களை வைத்து தனியார் வங்கிகள் முயல்கிறது. அதில் என்னிடமும் நேரடியாக சில பேர் வந்து புகார்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் இதை கொஞ்சம் காவலர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. அவர்கள் பேசுவதை ஆதாரமாக எனக்கு வீடியோ படம் எடுத்து கொடுங்கள் என்று கேட்டிருக்கின்றேன். அப்படி அவதூறாகவும் அநாகரிகமாக பேசினால் உடனே சம்மந்தப்பட்ட காவல்துறையை நானே அணுகுவேன் அவர்களுக்காக. எனவே ஒரு உயிரை கொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதே சமயத்தில் இந்த கண்டுபிடித்து வசூலிப்பவர்கள் கொட்டத்தை அடக்க அரசாங்கம் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் மக்கள் அவர்களை நாடி செல்கிறார்கள். அவர்களிடம் போதுமான அளவுக்கு நிதி இல்லை என்ற குறையினால் கந்து வட்டி என்ற பெயரால் அதிக வட்டிக்கு பணத்தை வாங்கி கொண்டு இப்படி தவறான ஒரு வாழ்க்கையை தொலைத்து குழந்தைகள் வாழ்க்கை, மனைவியின் வாழ்க்கை, பெற்றோர் வாழ்க்கை அனைவரையும் பாழாக்கி சொல்கிறார்கள். எனவே இந்த கந்து வட்டிக்காரர்கள் அநாகரிகமாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இதே நிலை மற்றவர்களுக்கும் ஏற்படும் என்பதை நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன். எனவே தயவு கூர்ந்து எதுவானாலும் சரி, காவல்துறை உங்களுக்காக தனித்தனி பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. செக்கு மோசடி, நில மோசடி, பெண் புகார், போக்குவரத்து குற்றங்கள், கொலை குற்றங்கள், இப்படி பல வகையிலே அரசாங்கம் அந்தந்த துறைகளுக்கு காவல்துறை இருக்கிறது. காவல்துறையை நீங்கள் அணுகினால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள். மற்றவர்களும் கந்துவடி வசூலிப்பவர்களையும் காவல்துறை சரியான முறையில் வழிகாட்டுதலின் பேரில் அவர்களை நடவடிக்கை மேற்கொள்ளும். எனவே ஆயுதங்களை யாரும் கையில் ஏந்தாதீர்கள். தரைக்குறவாக பேசுவதென்றால் உடனடியாக காவல்துறையிடம் புகார் அளியுங்கள். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் பாழாகி போகும். இதோ இப்படிப்பட்ட அவலநிலை இனி வரக்கூடாது. இதையே அரசியலாக்குகிறார்கள். எனவே தயவு கூர்ந்து எந்த ஒரு கடனாளியும் சரி தவறான முடிவு எடுக்க வேண்டாம். கந்து வட்டி வசூலிப்பதில் என்றால் பக்கத்தில் இருக்கும் காவல்துறைக்கு உடனடியாக பொதுமக்கள் புகாரை அளியுங்கள் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.